வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் எம்பி ராசா அவர்களது நீலகிரியின் ரகசிய பங்களாவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எப்படியாவது திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முனைப்போடு கூட்டணிகளை நம்பியும் களத்தில் இறங்கியுள்ளது. ஆனால் மக்கள் ஒருபோதும் திமுகவிற்கு மீண்டும் வாய்ப்பை வழங்கக்கூடாது என்ற ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை திமுகவின் மீது வைத்துள்ளார்கள். ஆனால் பணத்தை வைத்து திமுக சரிகட்டிவிடும் என்ற காரணத்தினால் 2026 சட்டசபை தேர்தலில் எம்பிக்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவர்களது தொகுதிகளில் திமுகவின் வேட்பாளரை வெற்றியடைய வைக்க வேண்டும். தோல்வியடைந்தால் கட்சி நிர்வாகம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் முன்வரும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார். நீலகிரி மாவட்டத்தில் ராசா அவர்கள் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பழம்பெரும் நடிகர்கள் மூலமாக ஏற்பாடுகள் செய்து பணத்தை இதுவரை பல கோடிகளை சேர்த்து வைத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ராசா அவர்களது மறைமுக சொகுசு பங்களாவில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த ரைடின் மூலம் ஆவணங்களும் பணங்களும் கைப்பற்றப்பட்டால் ராசா மட்டுமல்ல, திமுகவின் பினாமிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்பாராத பல்வேறு சிக்கல்களிலும் மாட்டும் என்பதில் உறுதியாக நம்மால் கூற முடியும். ராசாவிற்கு எப்போதுமே பக்கபலமாக இருப்பது கனிமொழி மட்டும்தான். நெருங்கிய நண்பர்கள் என்பதும் நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். தற்பொழுது ராசாவிற்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வருவது கனிமொழிதான். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ராசாவின் சொகுசு பங்களாவிற்கு ரைடு வருவது முன்கூட்டியே கனிமொழிக்கு தெரிந்துவிட்டது. இதனால் அங்கிருந்த பணத்தை எப்படியாவது வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் ராசா அவர்கள் செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்று இரவிற்குள் சோதனைகள் நடத்தப்பட்டால் மட்டும்தான் அனைவரும் கூண்டோடு கைது செய்யப்படும். இல்லை என்றால் இந்த வழக்கிலிருந்தும் இந்த பங்களாவில் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்திலிருந்தும் ராசா தப்பித்து விடுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.